தன்னை கைது செய்து சிறைக்குள்ள போட சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார். எதுக்காக இப்படி சொன்னவர் என்று சொன்னால், நேற்று அனுராதபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்தது. அனுராதபுரம் தம்புத்தேகம கிராமத்தில் பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் உரையாற்றிக்கொள்ளான்னு சொன்னவர், தன்னை கைது செய்து ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் சிறைக்குள்ளேயே அடைச்சாலும் தான் ஆட்சியை பிடிக்கிறது தான் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே அனுராதபுரத்தில் மட்டும் இல்லாமல் கொழும்பிலேயும் தான், வேறு இடங்கள்லேயும் தான் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச இதே வசனத்தை திரும்ப திரும்ப சொன்னபடி, என்ன கைது செய்து ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சில வேளை அவருக்கு விளங்கிட்டு போகிறதுக்கு, தான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கைது செய்யப்படுவேன், ஜெயிலுக்குள்ளே போய் இருக்கிறதான்னு சொல்லி அவருக்கு விளங்கிட்டு போகிறதுக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வரார், கைது செய்து உள்ளுக்க போடுங்கன்னு சொல்லி. ஏன் சொல்லுங்க ஆபம், அவருக்கு தானே தெரியும் அவருக்கு எத்தனை வழக்குகள் இருக்குன்னு சொல்லி. எனவே அவருக்கு தான் தெரியும் எந்தெந்த வழக்குகள் எவ்வளவு சீரியஸ் ஆனது, அதால் என்னென்ன விளைவுகள் வரும் என்று சொல்லி. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் போலருக்கு, அந்த வருவது கூறும் வாய் என்று சொல்லுவினம், அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறார் போலருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான வசனம் சொல்லி வச்சுக்கார், தாங்கள் பழைய தவறுகள் எல்லாத்தையும் திருத்திட்டனமாம், பழைய தவறுகள்லேருந்து திருந்தி இப்போ புதிய மனிதர்களாக வந்திருக்கிறமாம். அதனால் தங்களுடைய கையில் ஆட்சியை திரட்டாம், தாங்கள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்துவோமாம் என்று சொல்லியிருக்கார். அடுத்தது மொட்டு கட்சியிலேருந்து விலகி போன எல்லாரையும் திரும்ப வரட்டாங்க கட்சிக்குள்ளே. இப்போ எங்களோட கட்சி வளர்ந்து கொண்டு வருது, எல்லாரும் வாங்கோ, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார். இந்த கூட்டம் அனுராதபுரம் தம்புத்தேகம கிராமத்தில் நடந்தது. இன்றைக்கு காலமாக போட்ட காணொலியில் சொல்லியிருந்தான், அந்த கிராமத்தில் வியல் ரோட்டில் கொடி கட்டி பொலிசோட பிரச்சனைப்பட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியக்குள்ள தான் நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை சொல்லியிருக்கார். அவர்கிட்ட நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்போம், இப்போ சொல்லியிருக்கார் தானே, பழைய தவறுகளில் இருந்து நாங்கள் திருந்தி புதிய மனிதர்களாக வந்துட்டோம், பழத்தெல்லாத்தையும் கைவிட்டுட்டோம் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால், அது உண்மை என்று சொன்னால், முதல்ல வடக்கு கிழக்குக்கு வாங்கோ, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் மட்டும் போடுங்க, தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பொதுக்கூட்டம் மட்டும் போட்டு, இந்த மாதிரி நாங்கள் முள்ளிவாய்க்காலில் செய்த பிழைகள் எல்லாத்துக்கும் வருந்துகிறோம், என்னுடைய அப்பாவும் என்னுடைய சித்தப்பாவும் செய்த தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. தமிழ் மக்களுக்கு முன்னால் சொல்லுங்க, வடக்கிலேயோ கிழக்கிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் திருந்திட்டீங்களா இல்லையான்னு சொல்லி. நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், வில்கமுவ என்று சொல்லப்படுற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அலவ என்று சொல்லப்படுற ஒரு சிறிய பகுதி, அங்கே தான் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்று 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இவரை சுட்டது யார் அல்லது உயிரிழந்த இளைஞர் யார், இவர்களுக்கு இடையில் என்ன பிரச்சனை என்பது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வெளியாகையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பிட்ட இந்த இளைஞருடைய உடல் இப்பொழுது குருநாகலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கச்சேரி அடிக்கு முன்பாக ஒரு கேப் வகை வாகனமும் ஒரு முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேரம் மோதினதில் அந்த முச்சக்கர வண்டியினுடைய சாரதி படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அதி தீவிர சிகிச்சை பிரிவின் கீழ் சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது சம்பந்தமான விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல இன்னும் ஒரு வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணும். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு பஸ் ஒன்று போய் கொண்டு வந்திருக்குது. எங்கே இருந்துன்னு சொன்னால், கொழும்புல இருந்து வெளிமட நோக்கி அந்த பஸ் போய் கொண்டு வந்திருக்குது. அப்போ பஸ் போய் கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று பஸ்ஸினுடைய கதவு திறந்துட்டு தான். திறக்கைக்குள்ள அந்த சாரதி என்ன செய்கிறார்னு சொன்னால், அந்த கதவை சாத்த ட்ரை பண்ணிக்கார், சாத்த முயற்சி செய்கிறார். அப்பேக்குள்ள அந்த பஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு அங்கால் ஒரு மண் குவியல் ஒன்று இருந்ததாம். அந்த மண் குவியலுக்கு மேலே கொண்ட பஸ்ஸை விட்டு அந்த பஸ் அப்படியே கவுண்டு அந்த சாரதி படுகாயம் அடைந்திருக்கின்றார். அதோட போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை தெரிய வந்திருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் சாரதி சீட் பெல்ட் போடலையாம் என்று சொல்லி யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னால், ஒரு பஸ் அவ்வளோ வேகமாக போய்கொண்டிருக்கக்குள்ள டோர் எப்படியோ திறந்துருக்குது. சரி, அந்த கதவை திறக்கைக்குள்ள முதல் வேலை என்ன செய்யணும், பஸ்ஸில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே உடனே வேகத்தை குறைக்கணும். எந்த வாகனமாக இருந்தாலும் உடனடியாக வேகத்தை குறைச்சித்தான் அடுத்த ஆக்ஷனுக்கு போகணும். நான் நினைக்கிறேன் அதே ஸ்பீட்டில் போய்கொண்டிருக்கக்குள்ள டோரை எட்டி சாத்தியிருப்பார் பொருளுக்கு. அப்போ கண்ட்ரோலை இழந்துட்டார். பிறகு சீட் பெல்ட் போடாட்டி சொல்லவா வேணும். எனவே சீட் பெல்ட் போடணும் என்ற அந்த விழிப்புணர்வு அது போன வருஷம் கொண்டுவரப்பட்டு கட்டாயமாக்கப்பட்டு எல்லாரும் சீட் பெல்ட் போடணும் என்று சொல்லி, இந்த பெரிய பஸ்ஸினுடைய சாரதியே சீட் பெல்ட் போடலையாம் என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்த செய்தியை கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்கள். இந்த காலத்தில் இந்த 2026ஆம் ஆண்டில் கூட இப்படியெல்லாம் நடக்குதான்னு சொல்லி கட்டாயம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கள். அது என்னென்னு சொன்னால், ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீ ஒரு சரியான ஆளாக இருந்தால், நீ எந்த பிழையுமே விடாத ஒரு ஆளாக இருந்தால்,
நெருப்பில் தீ குளிச்சு காட்டு பார்ப்போம் என்று சொல்லி கேட்டிருக்கார். இது எங்கேயோ கேள்விப்பட்டமே கிடக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கள். இது வந்து ராமாயணத்தில் வர ஒரு பழைய கதை உண்டு. அதாவது வந்து சீதை வந்து சரியாக இருக்கிறாவா பிளவிடையிலையா என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக பொதுமக்கள் மத்தியில் ராமன் கேட்டவராம் சீதையிட்ட இந்த மாதிரி பொதுமக்களுடைய சந்தேகம் தீர்றதுக்காக நெருப்புக்குள்ளே இறங்கி வெளியில் வந்துட்டா நீ ஒரு பத்தினின்றதை எல்லாரும் ஒத்துக்கொள்வினோம் என்று சொல்லி இது ஒரு பழைய கதை, புராண கதை. அது ராமாயணத்தில் வர கதை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சனிக்கிழமை இதே சம்பவம் அப்படியே மட்டக்களப்பில் நடந்திருக்குது. மட்டக்களப்பு முனைக்காடு என்று சொல்லப்படுற இடத்துல நேற்று சனிக்கிழமை காலமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கணவருக்கும் மனைவிக்கும் வந்து சண்டையாம். கணவருக்கு வந்து 36 வயது, மனைவிக்கு வந்து 31 வயது. கணவருடைய பேர் வந்து அனுஸ்வரன், மனைவியினுடைய பேர் வந்து பிரகலா தேவி. 2 பேருக்கு முடியல சண்டை வந்து முடிய ஒரு கட்டத்தில் கணவர் சொல்லிக்கார். சொல்லையில் அவர் என்ன செய்யக்காருன்னு போய் மண்ணெண்ணெயை தூக்கி கொண்டு வந்து மனைவியின் உடம்புக்கு மேலே ஊற்றி போட்டு நெருப்பட்டியை தூக்கி கொடுத்துக்கார். இந்தா நீயே கொளுத்தி நீ ஒரு சரியான ஆள், பிளவிடாத ஆள்ன்றதை நிரூபி பார்ப்போம்ண்டு. அவள் என்ன செய்துட்டா, உடனே நெருப்பட்டியை வேண்டி கொளுத்தி தன் உடம்புக்கு மேலே போட்டு எரிய ஆரம்பிச்சிட்டா. எரிஞ்சு பிறகு உடனடியாக வந்து சொந்தக்காரெல்லாம் வந்து அணைச்சு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இப்போ அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்று கொண்டு வரா. உடனடியாக கொக்கட்டிச்சோலை போலீஸார் வந்து இவரை வந்து 36 வயதுடைய கணவர் அனுஸ்வரனை வந்து கைது செய்து இப்போ விசாரணைகள் போய் கொண்டிருக்குது. இந்த காலத்தில் போய் யாராவது இப்படி கேட்பினமா? இப்போ ஒரு ஆள் வந்து பிழை விட்டாலும் சரி பிழை விடாட்டியும் சரி மண்ணெண்ணெயை ஊற்றி போட்டு நெருப்பு வச்சா எரியத்தானே வேணும். பிளவு இடையிலன்றதுக்காக எரியாமல் இருக்கலாமா? மண்ணெண்ணெய் சும்மா விடுமா? மண்ணெண்ணைக்கு தெரியுமா முதல்ல? எனவே ஒரு புராண கதையை நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால் அது அந்த காலத்தில் ஏதோ அது உண்மையோ பொய்யோ அது வேறு பிரச்சனை, அதை கொண்டு வந்து இப்போ நடைமுறைப்படுத்துறதா? எனவே இப்படியான ஒரு வேலை பார்த்ததுக்காக இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, மனைவி எரிய ஆரம்பித்த பிறகு உடனடியாக ஏதோ கத்தி எண்ணத்தை எடுத்துக்கொண்டு வந்து தானே குத்திக்கார் சாகிறதுக்கு. ஆனால் சாகையில் குத்திக்கார், பிறகு படுகாயம் அடைஞ்சிக்கார். இப்போ அவருக்கு மேலே 2 குற்றச்சாட்டு. ஒன்று வந்து மனைவியை எரிகிறதுக்கு தூண்டுதலாக இருந்தார்ன்றது, பிறகு தனக்குத்தானே குத்தினார்ன்றது 2வது குற்றச்சாட்டு. அப்படியும் செய்யலாதானே சட்டப்படி. எனவே 2 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் அடிக்கடி செய்திகளில் சொல்கிற நாங்கள் இந்த வெளிநாடுகளில் இருந்து சிகரெட்ஸ் மற்றது போதைப் பொருட்களை கொண்டு வந்து கட்டுநாயக்கால பிடிபடுற ஆக்களை வந்து திருத்தவே முடியான்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறாங்க தானே. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சனிக்கிழமை விடிய காத்தால ஒரு ஆள் வந்துக்கார். துபாயிலிருந்து விடியப்புறம் 4:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துக்கார் 3 சூட்கேஸையும் கொண்டு. அப்போ ஏன் 3 சூட்கேஸையும் கொண்டு வர செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்க 3 சூட்கேஸ் ஃபுல்லாகவே வந்து சிகரெட்ஸ். எவ்வளோ சிகரெட்ஸ்ன்னு சொன்னால் 44,400 சிகரெட்ஸ் கொண்டு வந்துக்கார். அதனுடைய பெறுமதி வந்து கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாவாம். அந்த சிகரெட்ஸ் மட்டுமில்லாமல் சிகரெட்ஸும் கொண்டு வந்திருக்கார். எனவே எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ பறி கொடுத்து போட்டு இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். இன்று ஞாயிற்றுக்கிழமை அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அவருக்கு வந்து 23 வயதாம். பாணந்துறை நகரத்தைச் சேர்ந்தவர், 23 வயதுடைய நபர். எனவே ஒன்றுமே செய்யலாது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். நாமல் ராஜபக்ச என்ன சொன்னவர்? தன்னை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் தன்னுடைய அரசியல் பயணம் தொடரும், தான் வந்து ஜனாதிபதியாக வாரது தான், ஆட்சியை பிடிக்கிறதான்னு சொன்னவர் தானே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார், கையில் வந்து விலங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது, அந்த ஜெயிலில் போகிற உடுப்பை வந்து போட்டிருக்கார், கதிரையில் இருக்கிறார். அங்கால வந்து கொஞ்சம் பேருக்கு பிரச்சாரம் வைக்கிறார். தேர்தல்னு சொன்னால் பிரச்சாரம் வைக்கத்தானே வேணும். ஆருக்கு பிரச்சாரம் வைக்கிறாருன்னு பார்த்தா ஜெயிலுக்குள்ளே இருப்பினா தானே மெட்டாக்கள் இன்மேட்ஸ் இருந்துவோம், சக கைதிகள், அவைகளுக்கு வந்து பிரச்சாரம் வைக்கிறார், தேர்தல் பிரச்சாரம் வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட கதையில் விளங்குது தான் வந்து ஜனாதிபதியாக வருவேன் என்று சொல்லி ஒரு ஜனாதிபதி கதையில் இருக்கிறார். அங்கால ஜனாதிபதியாக வரப்போறேன்னு சொல்லி பெரிய மின்னி முழங்குறார். எனவே நாமல் ராஜபக்ச வந்து ஜெயிலுக்குள்ளே தான் தேர்தல் கேட்கணும், ஜெயிலுக்குள்ளே தான் தேர்தல் பிரச்சாரம் வைக்கணும், ஜெயிலுக்குள்ளே மட்டும்தான் அவரால் ஜனாதிபதியாக வர முடியும்ன்றதை இந்த ஒரு கருத்தோவியம் வந்து அழகாக எடுத்துக்காட்டுது. எனவே இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.